நவம்பர் மாதம் 14ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யாக்கோபு என்னும் புழுவே, இஸ்ரேல் என்னும் பொடிப்பூச்சியே, அஞ்சாதிரு, நான் உனக்கு துணையாயிருப்பேன் என்கிறார் ஆண்டவர். இஸ்ரேலின் தூயவர் உன் மீட்பர். இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடுபொடியாக்குவாய், அவற்றை தூற்றுவாய், காற்று அவற்றை வாற்றிக் கொண்டு போம், புயல் அவற்றை சிதறடிக்கும். ஆண்டவரில் நீ அகமகிழ்வாய், இஸ்ரேலின் தூயவரில் மேன்மை அடைவாய். எஸ்ஐயா 41:14-16 முடிய. அன்பின் தெய்வமே, அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளின் முழுவதும் அப்பா தகப்பனே எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்திரே உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய துணையாளரை எங்களுக்காக கொடுத்திரே உமக்கு நன்றி தகப்பனே. வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. நீர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருப்பது போல எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஆராதனைக்குரியவரே அப்பா, பிதாவே, ஆவி ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்கு விரோதமாய் எழுகின்ற எல்லா சத்துருவின் கிரியைகளை முறியடித்தவரே, உம்மை ஆராதிக்கிற தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் தூயவர், தூயவர், உன்னதர், உத்தமர் அப்பா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இந்த இரவு நேரத்திலே தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே அப்பா. என்னுடைய இரு கரங்களை உம்மை நோக்கி உயர்த்துகிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. இயேசுவே, தாவீதின் மகனே, எங்கள் கண்மலையே, எங்கள் கோட்டையே, எங்கள் துருகமே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, இன்று எங்கள் தேவனா எங்களோடு கூட இருக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களின் தேவனை உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. வார்த்தைகளால் எங்களோடு கூட பேசுகிறவரே அப்பா, வரப்போகிறவரே, இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிற தகப்பனே. 10 கட்டளைகளை எங்களுக்கு போதிக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிற தகப்பனே. பொட்டல் மேடுகளை பிளந்து ஆறுகளை தோன்ற செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. பள்ள தாக்குகளின் நீரூற்றுகளை புறப்பட செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. பாலை நிலைத்த நீர் தடாங்களாகவும் வறண்ட நிலத்தை நீர் சுனைகளாகவும் மாற்றுகிறவரே, உம்மை ஆராதிக்கிற தகப்பனே ராஜா. என் தேவன், வாக்கு தத்தங்களின் தேவன் தகப்பனே. எங்களோடு கூட அப்பா இந்நாள் வரை நம்முடைய கண்ணின் கருமணி போல நாங்கள் பிறந்தது முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையாலும் எப்பா எல்லாவித நலன்களால் எங்களை நிரப்பினரே, பாதுகாத்தீரப்பா. எங்களை பக்குவப்படுத்தினே தகப்பனே. சோர்ந்து போன நேரங்களில் எங்களை திடப்படுத்தினீரே அப்பா. அப்பா நன்றி. வழி தவறிய நேரங்களில் அப்பா எங்களுக்கு பாதை காட்டினீரே உமக்கு நன்றி தகப்பனே. எங்களை ஞானத்தால் இடைக்கட்டினீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வேலை வாய்ப்பை ஆசீர்வதித்திரே உமக்கு நன்றி. எங்களுடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதித்திரே உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே. உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. இன்றைய நற்செய்தியிலே தகப்பனே, இயேசு கடவுளை பற்றிய அறிவோடு இருப்பவர்கள் மேலே எடுத்துக் கொள்ளப்படுவர், கடவுளை பற்றிய அறிவில்லாதவர்கள் விட்டுவிடப்படுவர் என்று சொல்லுகிறார்களே தகப்பனே. அப்பா, 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 இயேசுவே, தாவீதின் மகனே அப்பா, உம்முடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது தகப்பனே. இன்னுமாய் கூட நாங்கள் இந்த உள்ளக பிரமாணங்களில் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்கள் மீது இரக்கம் பாராட்டுங்க, எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிங்க. என் தேசத்தின் மீது இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. அப்பா இயேசுவே, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாயிருக்க தகப்பனே, நாங்கள் அறிவிலிகளாய் இல்லாமல் தகப்பனே அறிவோடு ஞானத்தோடு செயல்பட ஆவியானவரே எங்களை நிரப்புங்க, எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க ஆண்டவரே. தெரிந்தோ தெரியாமல் தகப்பனே எங்கள் குடும்பங்களிலே செய்த எல்லா குற்றம் குறைகளையும் ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. இயேசுவே, எங்கள் குடும்பங்களின் அகக்கண்களை திறந்து விடுங்க, எங்கள் பிள்ளைகளின் கண்களை திறந்து விடுங்க அப்பா. இந்த உலக பிரமாணங்கள் வேணாம் தகப்பனே. ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை சத்துரு அப்பா கர்ஜிக்கும் சிங்கம் போல விழுங்க காத்து கண்டு கொண்டிருக்கிறார் தகப்பனே. உடைய ரத்தத்தை ஊற்றுங்க, இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் எங்கள் குடும்பங்களில ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா தகப்பனை முத்திரடுகிறோம் அப்பா. இந்த இறப்பில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் முத்திரடுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா யாரெல்லாம் தகப்பனை உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் ஒருபோதும் நீர் வெட்கத்துக்கு உள்ளாகப்பட்டதில்லையே தகப்பனே. அப்பா உம்மை நம்பினோர் ஒருபோதும் கைவிடப்பட்டுள்ளது தகப்பனே. அப்பா ஒவ்வொரு இளையோர் இளம்பெண்களை தகப்பனை உடைய ரத்தத்தால முத்திரிடுங்க, எங்கள் பிள்ளைகளை முத்திரிடுங்க. இயேசுவே, தாவீதின் மகனே இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. அப்பா உம்முடைய வருக தகப்பனே. உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கணும் தகப்பனே. எங்களை நாங்களே தூய்மைப்படுத்தணும் தகப்பனே. எங்களை காண்போர் பிறரை காண்போர் தகப்பனே ராஜா.
இது ஒரு கிறிஸ்துவ குடும்பம், கிறிஸ்துவுக்காக வாழ்கிற குடும்பம் என்பதை தகப்பனே நாங்கள் வெளிப்படுத்தின தகப்பனே ராஜா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே ராஜா. கடவுளை பற்றி அறிவில்லாதவர்கள் விட்டுவிடப்படுவர் என்று சொல்லுகிறீர் அப்பா. அப்பா, இதற்கு எடுத்துக்காட்டாக நோவாவின் காலத்திலும் தகப்பனே, லோத்தின் காலத்திலும் நடந்தவற்றை நாங்கள் நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா, அறிவோடு இருந்ததால் நோவா வெள்ளப்பெருக்கிலிருந்து காப்பாற்றப்பட்டார் தகப்பனே. அந்த அறிவை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இயேசுவே, தாவீதின் மகனே அப்பா, அவர் உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தகப்பனே, அவர் தகப்பனே அந்த பெட்டகத்தை செய்து கொண்டிருப்பது அப்பா, அவர்கள் ஏளனமாய் பேசினார்கள் தகப்பனே ராஜா. வெயில் காய்கிறது, மழை இல்லை, இவன் இந்த பெட்டகத்தை கட்டி கொண்டிருக்கிறான், இவன் ஒரு அறிவினி என்று அப்பா ஏளனமாய் பேசினவர்களுக்கு மத்தியிலே தகப்பனே அவரை மாத்திர நீர் உயர்த்தினரே தகப்பனே. மற்ற எல்லாரையும் அடித்து செல்லப்பட்டார்கள் வெள்ளத்தால் தகப்பனே. அப்படியாய் கூட தகப்பனே நாங்கள் அறிவிகளா இருக்கிறோம் தகப்பனே. இந்த உலக பிரமாணங்கள் ஏனோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிங்க, எங்கள் குடும்பத்தின் குற்றம் குறைகளை மன்னிங்க அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பாவத்தின் வழியாக வந்த எங்கள் நோய்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறணும் தகப்பனே ராஜா. வழி வழியாய் வந்த பாவத்தின் விளைவாக தகப்பனே இந்த நோய் எங்கு சென்றாலும் குணமாகவில்லையே, எந்த மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலும் குணமாகவில்லையே என்று அப்பா கண்ணீரோடும் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக அப்பா விட வருகிறேன் தகப்பனே. அவருடைய குற்ற குறைகள் எல்லாம் ஒரு துளி ரத்தத்தை ஊற்றி பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நன்றி அப்பா. எவன் ஒருவன் குற்றங்களை அறிக்கையிட்டு அப்பா மனமாறுகிறானோ அவருடைய குற்றங்கள் மன்னிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. அப்பா, அப்படியாய் கூட அப்பா நாங்கள் தெரிந்தோ தெரியாமல செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் அப்பா அவருடைய பாதப்படியிலே வைக்கிறோம் அப்பா. மன்னிங்க, மன்னிங்க திருருதி ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தின் பாதுகாவலரே, எங்கள் குடும்பங்களிலே வாருங்க, எங்கள் குடும்பத்திலே ஞானத்தை கொடுங்க, எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க. கிருபையின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே விரட்டுகிறோம். அப்பா அப்பா அப்பா, இயேசு 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 என்ற நாமம், இயேசு என்ற நாமத்தினாலே தகப்பனே ராஜா எல்லா கட்டுகளும் உடைவதாக, நுகத்தடிகள் முறிவதாக, நாசரேத்து இயேசுவின் நாமத்தினாலே அப்பா எல்லா பாவ சாப கட்டுகள் உடைவதாக தகப்பனே ராஜா. சமாதானத்தின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. கட்டுகளை உடைங்க, நோய்களை குணமாக்குங்க, கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. திருமண தடைகளை உடைப்பீராக அப்பா, குழந்தை பாக்கிய தடைகளை உடைப்பீராக, கர்ப்பத்தின் கனியை திறப்பீராக அப்பா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினால் அப்பா, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில நாங்கள் பாதாளத்திலே கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவே, இந்த போதை பழக்கத்தை தூண்டுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகிறோம் தகப்பனே ராஜா. அப்பா, அவர்கள் மனமாற நினைத்தான தகப்பனே சத்ரு தகப்பனே, அவருடைய சிந்தனைகளை அப்பா அந்த மதுவை குடிக்க வேண்டிய என்ற சிந்தனை அவர்களுக்கு உருவாக்குகிற சிந்தனை அப்பா இயேசுவின் நாமத்தினாலே மாறணும் தகப்பனே ராஜா. மரித்தோரை உயிர் பெற செய்த என் தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம் தகப்பனே. அப்பா தகப்பனே, எத்தனையோ குடும்பங்களிலே தகப்பனே ஜெபம் செய்வதற்கு கூட தடைகள் அப்பா. இந்த தடைகள் மாறணும், இந்த தடைகள் உடையணும் தகப்பனே ராஜா. ஜெபாவிய ஊற்றுங்க, ஜெபாவிய ஊற்றுங்க, கட்டுகளை உடைங்க. சத்ரு வெட்கப்பட்டு போக போவதற்காக உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. இரவு நேரங்களிலே நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே. அப்பா நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அப்பா, இவ்வுலக ஞானம் அப்பா, இந்த உலக ஞானம் எங்களுக்கு வேணாம். உடைய பரலோக ஞானம், உடைய பரலோக ஞானத்தை நாங்கள் பற்றி பிடித்து கொண்டு அப்பா பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு வாழ அப்பா எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் உற்றார் உறவுகளை ஆசீர்வதிங்க, எங்கள் சமூகத்தை ஆசீர்வதிங்க, எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குருக்களையும் கண்ணீர்களையும் அப்பா திரவரத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று அப்பா வாக்கு தத்துவத்திற்கு இருப்பார் அப்பா. அறுவடைக்கு தேவையான ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரை மன்றாடுங்கள் என்று சொன்னீர் அப்பா. அப்பா, இன்னுமாய் கொண்டு நற்செய்தி அறிவிக்க அப்பா ஆட்கள் தேவைப்படுகிறார்கள். ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் தகப்பனே நீங்க பயன்படுத்துங்க தகப்பனே ராஜா. உடைய அக்கினி அபிஷேக வல்லமை உடைய ரத்தத்தால் அப்பா முத்திரிடுங்க, முத்திரிடுங்க, முத்திரிடுங்க தகப்பனே. அழைக்கப்பட்டவர்களோ பலர், தெரிந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் என்று சொல்லுகிறப்பா. உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனத்தை நீர் அப்பா நீர் முத்திரிடுங்க தகப்பனே, முத்திரிட்டு கொள்ளுங்க தகப்பனே ராஜா. சத்ருக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்ல, சாத்தானுக்கு எங்கள் குடும்பம் மீது அதிகாரம் இல்ல, பாவத்திற்கு அதிகாரம் இல்ல அப்பா. அப்பா, கடன் தொல்லைகளுக்கு எங்கள் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்ல, நோய்க்கு அதிகாரம் இல்ல, சமாதானத்தை கெடுக்கிற சத்ருவுக்கு அதிகாரம் இல்ல ஆண்டவரே. இப்படி விளைவதிக்க முடியாத ரத்தம் எங்கள் வீட்டை சுற்றில மூளை முட்டுக்குகளை முத்திரிடுகிறோம். எங்கள் பிள்ளைகள் மீது, எங்கள் கணவர் மீது, எங்கள் மீது, எங்களோட உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை தசை நாடி நரம்பு எலும்பு மச்சைகளில முத்திரிடுகிறோம் தகப்பனே ராஜா.
எல்லா தீவின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதற்காக உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். எங்கள் ஜெபங்களை எல்லாம் தூபம் போல நீர் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா துதிகளும் என் அப்பாவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமைகளை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.